நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான பாலிடெக்னிக் செய்திகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது 17/11/2025க்கான பாலிடெக்னிக் காலை செய்திகள் பார்க்க போகிறோம். இந்த செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை இது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல்லேருந்து போகிற அனைத்து நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். இப்போ டோட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராக்டிகம் சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஷின் பேங்க் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராக்டிகம் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாட் 2 அதில் வந்து எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து MCQ 25, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 2 மார்க் பார்த்திங்கன்னா 8 கொடுத்துட்டு 5 எழுதணும், 3 மார்க் 8 கொடுத்துட்டு 5 எழுதணும். அப்படின்ற கணக்கில் 50 மார்க் 90 நிமிஷம் வந்து தியரி எக்ஸாமும் 90 நிமிஷம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ப்ராக்டிகமில் தியரி என்ற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தியரியாகவே தான் இருந்தது. இப்போ அதை வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டு எக்ஸாமாக மாற்றிட்டாங்க. அதில் 100 மார்க்கில் பார்த்திங்கன்னா வந்து 50 மார்க் தியரி, 50 மார்க் ப்ராக்டிக்கல். ஸோ 90 நிமிஷம் தியரிக்கு 90 நிமிஷம் ப்ராக்டிக்கலுக்கு அப்படின்ற கணக்கு வந்து கொடுத்துட்டாங்க. தியரியில் வர இது பார்த்திங்கன்னா ஒரு பேட்சுக்கு வந்து சேமாக தான் இருக்கும் கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் பேஸ்டு மட்டும் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ப்ராக்டிக்கல் மாறும். அதையும் ஆன்லைன்லேயே தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் இந்த ப்ராக்டிகமில் தியரி எக்ஸாம் இருக்கோ அது வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக நடக்க போகுது. ஸோ இன்று முதல் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மட்டுமின்றி நான் முதல்வனுக்கும் பார்த்திங்கன்னா வந்து கொஷின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. முதல் செமஸ்டருக்கும் 3வது செமஸ்டருக்கும் நான் முதல்வன் வந்து கொஷின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் ஒர்க் போகுது அப்படின்றாங்க. 5வது செமஸ்டருக்கு வந்து நான் முதல்வனில் பார்த்திங்கன்னா டோட்டு எக்ஸாம் மட்டும் போதும், நான் முதல்வன் டீமுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் முதல்வன் கொஷின் பேங்க்கும் கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு அந்த ப்ராக்டிகமில் தியரியோட ப்ராக்டிக்கல் பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2-3 நாளில் 20ஆம் தேதி தள்ளி வச்சு அந்த எக்ஸாமும் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர்த்து வேறு எதனா உங்களுக்கு வந்து கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் நம்ம அந்த வேல்யூவேஷன் அப்டேட்டை பற்றியும் நான் ஒரு வீடியோவை போடுறேன், அது அப்டேட் கிடைச்ச உடனே. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி வந்து எவ்வளோ தான் நியூஸு. வேறு எதனா தகவல்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுக்குமே நம்மக்கிட்ட குரூப் லிங்க் இருக்குது. நீங்கள் அட்மினுக்கு மெசேஜ் அனுப்புங்க, அவங்கள வந்து எந்த ஸ்டாஃப் குரூப் வேணுமோ அதில் ஆட் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இன்று ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க நண்பர்கள், நல்லா அட்டன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.